நீலோத்திக்கான வாய்ப்பு வந்து எனக்கு காற்றோடு பட்டம்போல தான் கூட்டிகிட்டு வந்தது. அந்த கதைக்குள்ளே அந்த பாடலுக்குள்ளே 5 விதமான விஷயங்களை நான் சொல்லணும். இந்த நம்பிக்கையை சொல்லணும், கலையரசியும் அப்துல்லுடைய காதலையும் சொல்லணும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதரவு கரத்தை பற்றியும் நம்ம சொல்லணும். இவ்வளோ விஷயத்தையும் நம்ம பாடலில் கொண்டு வரணும். அப்போ இந்த பாடலை வந்து ஒரு சமத்துவமான பாடலாக எழுதலாம். சமத்துவத்தை கையில் எடுத்தோம்னா நம்ம நீலத்தை சொல்லி தான் வரணும். ஏன்னா நீல வண்ணம் தான் அதோட குறியீடாக இருக்குது. அந்த நேரத்தில் தான் எதேச்சியாக எனக்கு ஒரு முத்துலாயிர பாடலுடைய ஞாபகம் வந்தது. ஒரு நீல வண்ணப்பூ அந்த வழியாக போகிற ஒரு மன்னனுக்காக காத்து காத்து பூத்து பூத்து உதிர்ந்து போகக்கூடிய ஒரு பூவா அதை விளக்கியிருப்பாங்க. இப்போ ஏன் நீலோத்தின்னு ஒரு சொல்ல வந்து நம்ம அங்கே உருவாக்கணும். எனக்கு ரஞ்சித் சார்கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. படைப்பு வழியாக அவர் வெளிப்படுத்துகிற குறியீடுகள் ரொம்ப பிடிக்கும். அப்போ அறிமுகப்படுத்தி வைக்கும்போது என்னால் அவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு சூழல் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு காதலியை பார்த்தோன்னு ஒரு மிதப்பால் அந்த பாடலில் சொன்ன மாதிரி தான் லாந்துறேன்ல, அந்த மாதிரி அவர் முன்னாடி நான் லாந்துட்டேன். அதான் உண்மை. நீலோத்தி நல்லா இருக்கு, அது என்ன நீலோத்தின்னு அர்த்தம் அப்படின்னாங்க. ஒரு நீல வண்ணத்தை குறியீடு தான் சார் எழுதியிருக்கேன். எங்கேருந்து பிடிச்சிங்க இந்த வார்த்தையை அப்படின்னாரு. மனசுக்குள்ளே இருந்தால் சார் பிடிச்சேன் அப்படின்னு தான் நம்மளுடைய இன்னும் நம்ம பயணிக்கலாங்கிறதுக்கான ஒரு விதை காதல் சொல்ல வந்தேன்னு யுவன் சங்கர் ராஜா சாருடைய இசையில் ஓஷலா ஓஷலா அப்படிங்கிற ஒரு பாடல். எப்பொழுதுமே எல்லா பாட்டுக்குமே அதுக்கான வரிகளை வந்து அந்த களமும் இந்த மெட்டும் தான் கொடுக்கும். தமிழில் லட்சக்கணக்கான சொற்கள் இருக்குது. நம்ம கதைக்கும் இசைக்கும் ஒத்து போயிட்டோம்னாலே நமக்கு தமிழ் நமக்குள்ளே இருக்க அந்த சொற்களை கொண்டு வந்துடும். கதை சொல்லும்போது இயக்குனர் தான் சொன்னார், அவன் வந்து கிளாஸ் ரூமில் போனோன்னா அடுத்து அவளை எப்போ பார்ப்போங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் இருப்பான். அடுத்து அந்த டீ பிரேக் வரும், வெளியில் வந்தோன்னா அவளை தேடுவான், எங்கன்னு தெரியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேண்டீனுக்கு தான் எல்லாரும் போவாங்க. அங்கே இருப்பான்னு ஓடுவான், பார்த்தா அங்கே உட்காந்துருப்பாங்க. அந்த கேண்டீன் நோக்கி வந்துகிட்டு இருப்பான். வந்துகிட்டு இருக்கும்போது இப்போ கொஸ்டினாய் போனவள் ஆன்சராய் வருகிறாள். அந்த அயோத்தி அந்த பாடல் வந்து கேட்டுட்டு வரிகள் வந்து ஒரு வழியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த படத்தோட வாய்ப்பு முதல்ல எப்படி கிடைச்சது? அந்த படத்தினுடைய இயக்குனர் மந்திரமூர்த்தி சார் மூலமாக தான் கிடைச்சது. என்ன நினைச்சாரோ தெரியல, அவர் இந்த பாடலை என்ன நம்பி எழுத அழைச்சிருந்தாரு. ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் நான் அந்த பாடல் எழுதினேன். ஏன்னா அந்த கதையும் அப்படி சக மனுஷியை புரிந்து கொள்ளாத ஒரு மனிதன் உணர்வு மனதான் வெளிப்படுத்துறது அந்த சூழல். தான் மனைவி அதுவும் அவன் இல்லாத நேரத்தில் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நாள் நம்ம தப்பா வாழ்ந்துட்டோமே, நம்ம வாழ்ந்ததே இந்த உறவுகளுக்காக தான், பக்கத்துல தான் இருந்திருக்கோம், ஆனா இவங்களை விட்டு எங்கேயோ தூரத்துல நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனிதன் புரிஞ்சுக்கிட்டு வெடிச்சு அழுது தன்னை உணர்ற ஒரு சுய விசாரணை தான் அந்த பாடல். கல்லிலே பூவும் பூக்குதே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நான் வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி என்ன இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணா. நீலோத்தி அந்த சாங் வந்து தமிழ்நாட்டில் எல்லாரும் வந்து கேட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு பிடித்த பாடலா இருக்கு. இந்த பாடலை யார் எழுதுனான்னு சொல்லி தேடி பார்த்ததுல உங்களுடைய பேர் வந்து வந்தது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பாடல் வந்து எழுதிருக்கீங்கண்ணா. ஆக்சுவலாக இந்த பாடல் வந்து உங்களுக்கு பர்சனலாக ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான பாடல் வந்து சொல்லியிருந்தீங்க. நீலோத்திக்கான அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிது, அதோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா? நீலோத்திக்கான வாய்ப்பு வந்து எனக்கு காற்றோடு பட்டம்போல தான் கூட்டிகிட்டு வந்தது. நான் அதுக்கு முன்னாடியே ஜஸ்டின் பிரபாகர் சாருடைய இசையில் ஒரு பாடல் எழுதியிருந்தேன். ஜஸ்டின் பிரபாகர் சாருக்கு நான் என்னுடைய பாடல் வரிகள் எந்த விதத்துலேயும் அவர் பிடிச்சிருந்தது. அதனால் ஏற்கனவே ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த படத்தினுடைய வெளியீடு தள்ளி போயிட்டு இருந்தது. இதுக்கு இடையில் எனக்கு வந்து சிறை படத்தோட இயக்குனர் சுரேஷ் ராஜ்குமார் சார்கிட்டேருந்து அழைப்பு வந்தது. அவரை சந்திக்கிறதுக்கு அலுவலகத்துக்கு போயிருந்தேன். காற்றோடு பட்டம்போல பாடல் கேட்டேன், எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களை பற்றி அந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், இந்த படத்துக்கு அவர் தான் ஒளிப்பதிவாளர் அப்படின்னாரு. ஸோ நம்மளுடைய நண்பர் அங்கே ஒரு விஷயம் சொல்லவும் அவங்க அந்த பாடல் கேட்டிருக்கவும் பிடிச்சு போய் தான் கூட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்தக்கூடிய இணை துணை இயக்குநர்கள், நிர்வாக தயாரிப்பாளர் எல்லாருக்குமே அந்த பாடல் பிடிச்சிருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவர் இந்த வாய்ப்பு கொடுங்க, எழுதட்டும் அப்படின்னாங்க. இயக்குனர் சுரேஷ் ராஜ்குமார் சாரி முழுமாக நம்பினார் நம்மளை. நீங்கள் எழுதுங்கன்னாரு. அப்புறம் அந்த கதையோட சூழலை எனக்கு விவரித்தார். ஒரு பையன் 5 வருஷமாக விசாரணை கைதியாக இருக்கான். அவனுக்கான விடுதலைங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஆனாலும் அவன் ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கான், தான் காதலிக்கிற பொண்ணை போய் சேர்ந்துருவோம், கைப்பிடிச்சிருவோம், கல்யாணம் பண்ணிடுவோம், நல்லபடியாக வாழ்ந்துருவோன்னு. அதே மாதிரி அந்த பொண்ணும் அவன் எப்படியும் வெளியில் வந்துடுவாங்கிற நம்பிக்கையில் அவன் வாய்தாவுக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது வெளியிலேருந்து பார்த்துட்டு மட்டும் போகிறா. இவங்க 2 பேருமே ரொம்ப எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க, எந்த விதமான பின்புலங்களோட ஆதரவு இல்லாதவங்க, குறிப்பாக மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க,
அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருந்தார். அந்த சூழலையே ஒரு 10 நிமிடம் எனக்கு வந்து விளக்குனார். விளக்குனதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கிரிப்ட், பவுண்டரி ஸ்கிரிப்ட்னு சொல்லக்கூடிய அந்த கதை புத்தகத்தையும் என் கையில் கொடுத்து, உங்களுக்கு தேவைன்னா முழுமையாக படிச்சிங்க எல்லாத்தையும் அப்படின்னாரு. இல்லை சார், நான் கதை நீங்கள் சொன்ன வரைக்குமான அந்த கதை சூழலுக்கு மட்டும் நான் படிச்சுக்கிறேன்னா அங்கேயே உட்காந்து அந்த ஒரு 20 பக்கங்களை படிச்சுட்டு அதையும் உள்வாங்கிட்டு வந்தேன். அடுத்ததாக ஜஸ்டின் பிரபாகரன் சார், அவர் அற்புதமாக மியூசிக் போட்டு கொடுத்துருந்தாரு. அந்த மெலடி வந்து கேட்கும்போதே நமக்கு ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்துனுச்சு. நான் இதை பேட்டிக்காக நேரலைக்காக மிகைப்படுத்தி சொல்லலை, நான் இயக்குனர்கிட்டே சொல்லியிருந்தேன். நான் சார் வந்து டியூன் அப்படி இருக்குது சார், பயங்கரமாக இருக்குது, நிச்சயம் அதாவது நான் இந்த அளவுக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கல, ஆனால் இந்த பாடல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு மட்டும் நான் அந்த டியூனை கேட்டோடனே சார்கிட்ட சொன்னேன். அவர் அதை சிரிச்சிட்டே சொன்னார், நல்லா இருக்குன்னு தான் அவரும் போட்டிருக்காரு, நல்லா இருக்குன்னு தான் நானும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னாரு. உண்மைதான் சார் அப்படின்னு நான் அதுக்கப்புறமா அது பாடல் எழுத ஆரம்பித்தோம். இப்போ எனக்கு வந்து அந்த கதைக்குள்ளே அந்த பாடலுக்குள்ளே 5 விதமான விஷயங்களை நான் சொல்லணும். இந்த நம்பிக்கையை சொல்லணும், அவனுடைய காதலை சொல்லணும், அவன்னு கூட சொல்ல முடியாது, கலையரசியும் அப்துல்லுடைய காதலையும் சொல்லணும், அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதரவு கரத்தை பற்றியும் நம்ம சொல்லணும். இவ்வளோ விஷயத்தையும் நம்ம பாடலில் கொண்டு வரணும். அப்போ இந்த பாடலை வந்து ஒரு சமத்துவமான பாடலாக எழுதலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி சாரோடைய எண்ணமாகவும் அதாக இருந்துச்சு. அவர் சொல்லும்போது அப்படி தான் சொன்னார், ஒரு பொதுவான பாடலாக இருக்கட்டும், அது காதல் ஃபீல் உள்ளே இருக்கட்டும், ஆனால் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பொதுவான பாடலாக இருக்கட்டும் அப்படின்னாரு. அப்போ என்ன செய்யலாங்கும்போது தான் நமக்கு வந்து அப்போ சமத்துவத்தை கையில் எடுத்தோம்னா நம்ம நீளத்தை சொல்லி தான் வரணும். ஏன்னா நீல வண்ணம் தான் அவரோட குறியீடாக இருக்குது அப்படின்னா அப்போ நீளம்ங்கிறது மனசில் ஏறிடுச்சு. ஆனால் நீளம்னு டியூனில் சொல்ல முடியாது, அது வலுக்கட்டாயமாக திணிச்ச மாதிரி இருக்கும். அப்போ இயல்பாகவும் இருக்கணும். அந்த நேரத்தில் தான் எதேச்சியாக எனக்கு ஒரு முத்துலாயிர பாடலுடைய ஞாபகம் வந்தது. அந்த பாடலையும் அப்படி தான், ஒரு நீல வண்ணப்பூ ஒரு அந்த வழியாக போகிற ஒரு மன்னனுக்காக காற்று காற்று பூத்து பூத்து உதிர்ந்து போகக்கூடிய ஒரு பூவாக அதை விளக்கியிருப்பாங்க. அப்போ நீளம் கிடச்சிருச்சு. அப்புறம் நானும் கிராமத்துப்புறத்தை சேர்ந்ததுனால நான் கிராமப்புறங்களில் நிறைய நீலவண்ண மலர் பார்த்துருக்கேன். அதை நிறைய நேரலையும் சொல்லியிருக்கேன் நான். அந்த மலர் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கண்டுக்கப்படாத மலர். கண்டுக்கப்படாத மலர்னால் ஏற்றுக்கொள்ளப்படாத மலர் தான் நம்ம சொல்லணும். அது எல்லா மலர்லேயும் ஒரு வாசம் இருக்கும்பாங்க. அந்த மலரை வந்து வாசம் இருக்கா இல்லையான்னு நான் நுகர்ந்து பார்க்கல, ஏன்னா நான் சின்ன வயசில் பார்த்தது தான். அந்த மலரை யாரும் பறித்து தன்னோட தலையில் சூடிக்கிட்டதை பார்க்கல. கோயிலுக்கு ஒரு அபிஷேக பூவும் எடுத்துகிட்டு போய் நான் பார்த்ததில்லை. அதுவாக பூக்கும், அதுவாக உதிரும். அந்த பூவுடைய ஞாபகம் வந்துடுது. இப்போ எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்துருச்சு எனக்கு. அப்போ தானானா நான் டியூன் இருக்குது. அப்போ ஏன் நீலோத்தின்னு ஒரு சொல்லை வந்து நம்ம அங்கே உருவாக்கணும். இப்போ நீளமும் வந்துருச்சு, அந்த பூவும் வந்துருச்சு, நாம் அந்த பொண்ணை செல்லமாக சொல்கிற மாதிரியான ஒரு வார்த்தை உருவாக்கமும் வந்துருச்சு. அப்போ நீலோத்தி 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 நீலோத்தின் வந்த பிறகு எனக்குள்ள ஒரு சந்தேகம், இந்த வார்த்தை இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் பிடிக்குமான்னு. அந்த சந்தேகத்தோடு கொண்டு போய் நான் முன்னாடி அந்த வரியை கொடுத்தேன். படித்தோடனே எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, சவுண்டிங்காகவும் இருக்குது, புதுசாகவும் இருக்குன்னு. அன்னைக்கு அவங்க பிடிச்சிருச்சுன்னு சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கி உலகம் முழுக்க எல்லா மக்களாலும் அந்த இசை பாடலை விரும்பக்கூடிய எல்லா ரசிகர்களாலும் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு சரியான வேலையை செஞ்சுருக்கோங்கிற திருப்தி தான் மறுபடியும் எனக்கு கிடைச்சிருக்கு. புரியுது. ஆக்சுவலாக எல்லாரும் வந்து முதல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அந்த பாட்டை கேட்டு பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாட செய்வாங்க. கண்டிப்பாக அந்த பாடலோட வரிகள் இது என்ன வரிகள்னு சொல்லி யாரும் தேட மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து தேடுவாங்க, நீலோத்தி நல்லா இருக்கு ஆனால் என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தேட ஆரம்பிச்சாங்கண்ணா. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் அது அமைஞ்சிருச்சு. அது நீலோத்திங்கிற வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அமைஞ்சிருச்சு. நிறைய பேர் கேட்டாங்க, என்ன நேரில் சந்தித்தவங்களும் கேட்டாங்க, வெளியிலையும் நிறைய பேர் கேட்டுட்டாங்க, தொலைபேசி வாயிலாக கேட்டுட்டாங்க, வாட்ஸ்அப் வழியாக கேட்குறாங்க, நேரலை வழியாக கேட்குறாங்க. எல்லாருக்கும் நான் அந்த விளக்கம் சொல்லியிருக்கேன். ஆனால் இதை முதல் விளக்கம் கேட்டது இயக்குனர் தான். நீலோத்தி நல்லா இருக்கு என்ன விளக்கம் அப்படின்னாரு. அதே மாதிரி முதல்ல வெளியிலேருந்து கேட்டது, இது வந்து இயக்குனரும் இசையமைப்பாளரும் படத்துக்குள்ளே இருக்காங்க, அவங்க கேட்டாங்க. முதல்ல வெளியிலேருந்து கேட்டது யாருன்னா ப்ரெஸ்ஸோவில் பார்த்துட்டு இயக்குனர், நான் விரும்புகிற இயக்குனர் பா ரஞ்சித் சார் அவர்கள் கேட்டாங்க. எனக்கு பா ரஞ்சித் சார்கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அவருடைய படைப்புகள் எனக்கு எல்லாரையும் போல எனக்கு ரொம்ப பிடிக்கும். படைப்பு வழியாக அவர் வெளிப்படுத்துகிற குறியீடுகள் ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுகிற சமத்துவம் ரொம்ப பிடிக்கும். நான் அவருக்கு ஒரு முறை ஃபேஸ்புக்கில் வந்து முகநூல் வழியாக அவருடைய படங்களை பற்றி கூட நான் பேசியிருக்கேன். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அட்டகத்தி பார்த்துட்டு. மெட்ராஸ்லாம்
நிறைய முறை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள்ட்ட அவரை பற்றி இப்படி பண்ணியிருக்காரு பாருங்கள், இப்படி சீன் வைங்க, இப்படி காட்சிப்படுத்துங்க, இப்படி சொல்லுங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக அப்படின்னு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவோடையே நம்ம பார்த்துருக்கோம். அந்தளவுக்கு அவர் எனக்கு அவர் பாரஞ்சி சாருடைய படைப்புகள் எனக்கு பிடிக்கும். அப்போ அறிமுகப்படுத்தி வைக்கும்போது என்னால் அவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு சூழல் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு காதலன் ஒரு காதலியை பார்த்தோன்னு ஒரு மிதப்பால அந்த பாடலில் சொன்ன மாதிரி தான் லாந்துறேன்ல, அந்த மாதிரி அவர் முன்னாடி நான் லாந்திட்டேன். அதான் உண்மை. நீலோத்தினா என்ன அப்படின்னார் இல்லையா? நீலோத்தினா என்ன சார், ஒரு நீலவண்ணத்தை குறியீடு தான் சார் எழுதியிருக்கேன். எங்கேருந்து பிடிச்சிங்க இந்த வார்த்தையை அப்படின்னாரு. எங்கேருந்து சார் பிடிக்கிறது, மனசுக்குள்ளே இருந்தால் சார் பிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் என்னால் அவர்கிட்ட அங்கே பேச முடியும். ஒரு நட்போட அன்போட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈக்குவலாக பேச முடியல. அந்த சந்தோஷம் என்னை பேச விடலை. அவர் கூட அவர் சந்தித்த அந்த தருணம் இனிமேல் சந்தித்தா நிறைய பேசுவேன். பாரஞ்சி தன்னனுக்கு இந்த பேட்டி வழியாக சொல்லிக்கிறேன். ஆனால் அன்னைக்கு நீங்கள் கேட்டீங்க நீலோத்திக்கு என்ன அர்த்தம்னு, உங்கள்கிட்ட நான் சொல்லலை, ஆனால் நிறைய நேரலை மூலமாக சொல்லிட்டேன், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியுது. ஸோ அந்த முதல் பாடல் வாய்ப்பு வந்து எப்படி நான் கிடைச்சிது? முதல் பாடல் வாய்ப்பு வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா அதுதான் நம்மளுடைய இன்னும் நம்ம பயணிக்கலாங்கிறதுக்கான ஒரு விதை. இயக்குனர் பூபதி பாண்டியன் சார் தான் அந்த வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. 2010 அந்த படம் வெடி வந்தது, காதல் சொல்ல வந்தேன்னு. யுவன் சங்கர் ராஜா சாருடைய இசையில் ஓஷலா ஓஷலா அப்படிங்கிற ஒரு பாடல் இன்றைய வரைக்கும் முதல் ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்கு அது ஒரு காதல் கீதமாக இருக்கிறதா நான் கேள்விப்படும்போது ஒரு வேலையை நல்லதாக செஞ்சுருக்கோம், முதல் படைப்பையே ஒரு நீண்ட நெடுங்காலத்துக்கு தொடர்கிற மாதிரி செஞ்சுருக்கோங்கிற ஒரு திருப்தி அப்பைக்கப்போ எனக்கு வந்துட்டு போகும். அந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் பூபதி பாண்டியன் சாருக்கும், அந்த வாய்ப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த நண்பர்களுக்கும், யுவன் சங்கர் ராஜா சாருக்கும் என்னுடைய நன்றி அந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். புரியுதுண்ணா. ஆக்சுவலாக அதில் ஒரு சில வரிகள் வரும், கொஸ்டினாக போனவர் லான்ஸ்லாம் வரைக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும்ண்ணா. அந்த கதை கொடுத்தது தான் அது. அந்த வரிகளை வந்து எப்பொழுதுமே எல்லா பாட்டுக்குமே அதுக்கான வரிகளை வந்து அந்த களமும் அந்த மெட்டும் தான் கொடுக்கும். நம்ம அதுக்குள்ளே ஓரளவு ஒன்றிணைஞ்சிட்டோம்னாலே நமக்கு ஏற்கனவே நமக்கு தமிழில் லட்சக்கணக்கான சொற்கள் இருக்குது. நம்ம கதைக்கும் இசைக்கும் ஒத்து போயிட்டோம்னாலே நமக்கு தமிழ் நமக்குள்ளே இருக்கிற அந்த சொற்களை கொண்டு வந்துடும். அந்த கொஸ்டினாகி போனவர் ஆன்சராக வரிகள் அப்படி தான். ஏன்னா கதை சொல்லும்போதே இயக்குனர் தான் சொன்னார், அவன் வந்து கிளாஸ் ரூமில் போனோன்னா அடுத்து அவளை எப்போ பார்ப்போங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் இருப்பான். அடுத்து அந்த டீ பிரேக் வரும், டீ பிரேக்கு அல்லது லஞ்ச் பிரேக் வரும், வெளியில் வந்தோன்னே அவளை தேடுவான், எங்கன்னு தெரியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேண்டீனுக்கு தான் எல்லோரும் போவாங்க. அங்கே இருப்பான்னு ஓடுவான், பார்த்தா அங்கே உட்காந்துருப்பா. அவன் அந்த கேண்டீன் நோக்கி வந்துக்கிட்டு இருப்பான். வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ கொஸ்டினாகி போனவள் ஆன்சராகி வருகிறாள். ஆக்சுவலாக அந்த ஆரம்ப வார்த்தைகள் அந்த ஓஷாலாம், ஆமாம், முன்னாடி ஓஷலா நான் எழுதலை. எப்பொழுதுமே என்னுடைய பாடல்கள் நான் பெரும்பாலும் ஆங்கில வார்த்தைகளை அதிகம் உபயோகப்படுத்த மாட்டேன். அதுக்காக ஆங்கில வார்த்தை உபயோகப்படுத்தாத கவிஞர்லாம் நான் சொல்ல வரலை. ஏன்னா திரைப்பாடலுங்கிறது இயக்குனர், இசையமைப்பாளர் எல்லாரோடையும் சேர்ந்த ஒரு கூட்டணி வேலை தான். இங்கே என்ன படம், கதை, மெட்டு என்ன கேட்குதோ அதை கொடுக்கறது தான் ஒரு பாடலாசிரியரோட வேலை. அதனால் எனக்கு தமிழ் மீது தனி பாசம் இருந்தாலும் நான் தமிழில் தான் எழுதுவேன் அல்லது தனித்தமிழில் தான் எழுதுவேங்கிற மாதிரியான எந்த கொள்கையும் நான் வச்சுக்கல. ஏன்னா இந்த துறை அப்படி. அதனால் வந்து ஆனால் அதுக்காக நான் எடுத்தோடனே ஆங்கில வார்த்தையும் பயன்படுத்த மாட்டேன். என்னால் முடிந்த அளவுக்கு தமிழ் வார்த்தைகளை வச்சு தான் நான் பாடல் எழுதுவேன். சில நேரங்களில் இசையமைப்பாளர்களோ அல்லது இயக்குநர்களோ இந்த இடத்துல இப்படி இருக்கலாமே, 2 ஆங்கில வார்த்தை பயன்படுத்தலாமே, ஒரு பெப்பி வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாங்க. நம்ம அதை தவிர்க்க முடியாது, அதை செஞ்சு தான் ஆகணும். ஓஷலாவிலையும் அப்படி தான் பண்ணியிருந்தோம். முதல்ல வந்து ஓஷலா இல்லை, பார்க்கிறேன், காற்றிலே இந்த மாதிரி தான் எழுதியிருந்தேன் அது நான். அப்புறம் எல்லா வார்த்தைகளும் நல்லா இருக்குது, ஓப்பனிங் மட்டும் ஏதாவது கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ரீச்சபிள் வேர்ட்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அப்போ ஒரு 15-20 வார்த்தை நான் எழுதி கொடுத்தேன். அதில் ஓஷலான்னு ஒன்று. நீலோத்திக்காவது எனக்கு அர்த்தம் தெரியும் கேட்டிங்கன்னா, ஓஷலாவுக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது. அது ஒரு மியூசிக்கல் வேர்டாக தான் எழுதி கொடுத்தேன். ஆனால் அந்த ஓஷலாங்கிற வார்த்தைக்கு இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமாக யாருடைய லாங்குவேஜ்லேயாவது அர்த்தம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. புரியுது. ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து நாமுத்துக்குமார் அண்ணனும் வந்து நிறைய பாடல்கள் வந்து எழுதியிருப்பார். இந்த வாய்ப்பு மட்டும் உங்களுக்கு எப்படி பர்டிகுலராக வந்தது? அது ஒரு அதான் யாருக்கு என்ன கிடைக்குங்கிறது வந்து சொல்லுவாங்க இல்லையா, ரஜினி சார் ஒரு படத்தை சொல்லுவார்ல, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்குது கிடைக்காதுங்க மாதிரி தான். கிட்டத்தட்ட அது வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதுதான் உண்மையாகவும் இருக்குது. நான் அறிந்த வரைக்கும் நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்பு, அதாவது இந்த வாய்ப்பு கிடைக்கிறது 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒரு நண்பர் மூலம் பூபதி பாண்டியன் சாரை சந்தித்து வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
மாதத்துக்கு ஒரு நாள் அவர் சந்தித்து வாய்ப்பு கேட்குறது என்னோட வழக்கமாக வச்சுருந்தேன். அப்படி ஒரு நாள் நான் அவருடைய அலுவலகத்துக்கு திடீர்னு போனேன். நான் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடா அப்படி வேலை பார்த்துட்டே இருக்குமே, பாடல் எழுதுகிற வாய்ப்பே கிடைக்கலையே, இப்படி வேலை தேடிக்கிட்டே அல்லது இந்த வேலை பார்த்துக்கிட்டே நம்ம பயணம் போயிடக்கூடாது, நம்ம வந்தது இதுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும்போது, சரி நம்ம நெருக்கமாக சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது போதி பாண்டியன் சார் தான், அவரை போய் பார்ப்போன்னு அவரை சந்திக்கிறதுக்காக நான் KK நகர்லேருந்து ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகம், அதாவது நெசப்பாக்கத்தில் இருக்குது, அவருடைய அலுவலகத்துக்கு போனேன். நான் போன நேரம் பார்த்து யுவன் சார் அந்த ஓஷலுக்கான டியூன் அவருக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாரு. அப்போ இது ரெண்டு நான் போன நேரமும் அந்த டியூன் அந்த நேரமும் கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் அங்கே இருந்த இணை இயக்குனர் ஆனந்த் சார் வந்து நான் வந்திருக்க தகவலை அவர் தெரிவித்து அவர்கிட்ட கொடுத்ததை எழுதி பார்க்கலாமா அப்படிங்கும்போது அவரும் இயக்குனரும் சரி எழுதி, ஏன்னா அவர் எப்பொழுதுமே டியூனுக்கு உடனே வார்த்தை போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுவார். ஏன்னா வார்த்தையை கேட்கும்போது அதோடைய வீரியம் நமக்கு உடனே உள்ளே கிடைச்சிரும். அப்போ இந்த டியூனை வந்து சக்ஸஸ்ஃபுல் டியூனாக மாறலாம், மாறாது, அல்லது வேறு வேறு வார்த்தைகள் போடும்போது இதோடைய வீச்சு வேறு மாதிரி இருக்குங்கிறத ஒரு இயக்குனரால் உள் வாங்கிக்க முடியும். போதி பாண்டி சார் அப்படி தான், டியூன் கேட்டோன்னு ஒரு வார்த்தை போட்டு பார்க்கணும்னு நினைப்பார். அப்போ நான் அந்த நேரத்தில் இருக்கவும் அதுக்கு வார்த்தை போட்டு பார்க்கலாமேன்னு அவர் ஆசைப்பட, நான் அங்கே எழுதி கொடுக்க, அது எல்லாம் ஒன்றா அந்த நேரத்தில் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்படி கிடைச்ச வாய்ப்பு தான் அது எனக்கு. ஓகேண்ணா, ஆக்சுவலாக நம்ம பாடல் எழுதிட்டோம், பாட்டு வந்து செம்ம இட்டு. நாமுத்துக்குமார் அண்ணன் வந்து என்ன சொன்னார் இதை பார்த்துட்டு? முதல் பாராட்டு எனக்கு அவர்கிட்ட தான் வந்துச்சு. ஓகே. இப்போ அந்த டைம்லலாம் ஏதோ காம்படிஷன் அப்படின்ற மாதிரிலாம்? காம்படிஷன் சாதாரண காம்படிஷன் இல்லை, என்ன உள்ளேயே நுழைய முடியாத ஒரு காம்படிஷன். வாலி அடிக்கடி சொல்லுவார், கண்ணதாசன் ஐயா மாதிரியான பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற நேரத்தில் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி நான் வந்த காலகட்டமும் நிறைய பாடலாசிரியர்கள் வந்து தங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி ஒரு மிகப்பெரிய மக்கள்கிட்ட வரவேற்பை பெற்று படைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்த நேரம். முத்துக்குமாரன்னு ஹை பீக்கில் இருக்கார். அவர் வந்து அவரோட வேர் வந்து எங்கேயோ இருக்குது. எல்லா பாடல்கள் மூலமாகவும் தன்னுடைய புலமையையும் எளிமையையும் வெளிப்படுத்தி இளைஞர்கள்ட்ட தன்னுடைய கவித்துவமான வரிகளால் அவங்க மனசில் ஆழமாக போய் நிற்கிறார். இப்போ அப்படி ஒரு இடத்துல நான் பாடல் வாய்ப்பு தேடி போயிட்டுருக்கேன். நிச்சய பாடல்கள்லாம் முத்துக்குமாரன் எழுதிக்கிட்டு இருக்கார். இன்னும் சொல்ல போனால் இந்த பாடலுமே அவர் எழுத வேண்டிய பாடல் தான். நான் அந்த நேரத்தில் போக அந்த டியூன் எனக்கு கிடைக்க என்ன அப்படின்னு எழுதுறேன். ஏன்னா என்கிட்ட கொடுக்கும்போதும் சொன்னாங்க, கதையை மட்டும் சொல்லலை. அந்த பையன் வருவான், வந்தோடனே பொண்ணை பார்ப்பான், பொண்ணை பார்த்தோன்னே காதல் வந்தோன்னு கதையை மட்டும் இயக்குனர் சொல்லலை. எனக்கு அங்கே ஒரு சின்ன டாஸ்க் இன்றைக்கி வச்சார். இது நான் முத்துக்குமார் அவர்கள் எழுத போகிற பாடல், யுவன் சங்கர் ராஜா சாருடைய மியூசிக்கு, இதில் நீங்கள் நல்லா எழுதுனா உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், இல்லை எவ்வளோ பெரிய டாஸ்க் அது. அப்போ எனக்கு ஒரு பக்கம் சிந்திக்கிறேன், இன்னொரு பக்கம் பயமும். ஏன்னா என்ன வரி உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியாது. ஒருவேளை இந்த வாய்ப்பு நம்ம கைவிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்கிற பயமும் உள்ளே இருக்குது. அதே நேரத்தில் நம்ம இவர்களோட இந்த பாடலை எழுதி வெளியில் வந்துடணுங்கிற ஆவலும் இருக்குது. இந்த ரெண்டு உணர்வுகளுக்கு மத்தியில் தான் நான் வந்து அந்த படத்துடைய கதாநாயகனுடைய அபிலாஷைகளையும் நான் உள்ள வைக்க வேண்டிய ஒரு சூழல். ஆக்சுவலாக ரகுநந்தன் சார் பற்றி பேசுவோம். அந்த அயோத்தி அந்த பாடல் வந்து கேட்டுட்டு ஒருத்தர் கூட தேட்டர்லேருந்து அழாமல் வந்தது. அந்த அளவுக்கு வந்து அந்த வரிகள் வந்து ஒரு வழியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த படத்தோட வாய்ப்பு முதல் எப்படி கிடைச்சிது? அந்த வாய்ப்பு வந்து எனக்கு மந்திரமூர்த்தி சார் மூலமாக தான் கிடைச்சிது. அந்த படத்தினுடைய இயக்குனர் கிட்டத்தட்ட எங்களுக்குள்ள ஒரு 7-8 வருடங்கள் எந்த பழக்கமும் இல்லை. அதாவது தினசரி ஃபோன் பண்ணி பேசிக்கிற அளவுக்கான நட்பு இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது நானும் அவரை சந்திச்சுக்கிட்டோம். என்ன நினச்சாரோ தெரில, அவர் இந்த பாடலை என்ன நம்பி எழுத அழைச்சிருந்தார். உண்மையிலே வந்து அவருக்கு இந்த நேரத்தில் நான் மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து ரகுநந்தன் சார் இசையில் பாடல் எழுதுங்கிற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு அவருடைய மதையானை கூட்டம், சுந்தரபாண்டியன், தென்மேற்கு பருவ காற்று, இந்த பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட வந்து ராஜா சாரோடைய ஒரு டச் இருக்கும் அவருடைய இசையில். அந்த டியூன் வந்து எழுதுகிறவங்களுக்கான ஸ்பேஸை நிறையா கொடுக்கும் அவருடைய இடம். நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். நீர்ப்புறவையெல்லாம் நீங்கள் கேட்டு இன்றைக்கி நம்ம உருகிற ஒரு பாடல். அவர் இசையில் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்னு நான் அவருடைய அலுவலகம் எங்கே இருக்குது அல்லது ஸ்டுடியோ எங்கே இருக்குதுன்னு ஒரு தேடுதலில் இருந்த காலகட்டத்தில் தான் எனக்கு மந்திரமூர்த்தி சார் மூலமாக அவருடைய சில பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. முதல்ல பாடலை எழுதிட்டு அவரை போய் சந்தித்தேன். நான் அதுக்கு கூட சந்திக்கலை. ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் நான் அந்த பாடல் எழுதினேன். ஏன்னா அந்த கதையும் அப்படி. அந்த கதை பார்த்திங்கன்னா எங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஒரு சக மனுஷியை புரிந்து கொள்ளாத ஒரு மனிதனின் உணர்வு மனதை தான் வெளிப்படுத்துறது தான் அந்த சூழல். இத்தனைக்கும் மனைவி வேற. சக மனுஷியை நம்ம சரியாக புரிஞ்சுக்கலனாலே அந்த வேதனை
நிறைய இருக்கும். தன்னுடைய கணவனே தன்னை சரியாக புரிஞ்சுக்கலன்னா அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அது அந்த பெண் பாயிண்ட் ஆஃப்ல இல்லாமல் தான் மனைவி தன் மீது என்ன மாதிரியான உணர்வு வச்சுருந்தாங்கிறத நினச்சி ஒருத்தன் வெடித்து அழுதான்ல, அதுதான் அந்த காட்சியுடையது. அதுவும் அவன் இல்லாத நேரத்தில் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நாள் நம்ம தப்பாக வாழ்ந்துட்டோமே, நம்ம வாழ்ந்ததே இந்த உறவுகளுக்காக தான், பக்கத்தில் தான் இருந்திருக்கோம், ஆனால் இவங்களை விட்டு எங்கேயோ தூரத்தில் நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனிதன் புரிஞ்சுக்கிட்டு வெடித்து அழுது தன்னை உணர்கிற ஒரு சுய விசாரணை தான் அந்த பாடல். அந்த பாடல் முழுக்க அப்படி தான் இருக்கும். காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான், அட யார் சொல்லக்கூடும் அது போகும் போக்க தான், கண்ணால் காண்பது பொய்யாய் மாறுமா, எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா, ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு இன்று, அட கண்ணாமூச்சி நம் வாழ்க்கையா, இந்த மண் மேலே நான் தான் சாட்சியா அப்படிங்கிற மாதிரி அவனுடைய ஒரு சுய விசாரணையும் கிடைத்த ஒரு தகவலின் விளக்கமாக தான் அந்த பாடல் இருக்கும். பட்டம் போல ஆக்சுவலாக அந்த பாடலே ஒரு சில வரிகள் வருமா, அவங்க அப்பா பையன் சேரவே மாட்டாங்க. ஆமாம், அதுக்கு சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்திருக்கீங்க, அந்த வார்த்தைகள் சொல்லுங்க. அது குடும்பமே பார்த்தீங்கன்னா அவரை விட்டு விலகி தான் இருப்பாங்க. அந்த பொண்ணும் சரி அந்த பையனும் சரி அவர்கிட்டயே போக மாட்டாங்க. ஏன்னா அவன் எல்லா நேரம் பார்த்தீங்கன்னா சிறுன்னு தான் இருப்பான். யாரை பார்த்தாலும் ஒரு குற்றவாளியை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பான். அவனை தவிர யாரும் நல்லவங்க இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஒரு சப்டிவிஷன் மைண்ட்லேயே வந்துகிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க மேலேயும் அவன்கிட்ட தான் இருக்கும். அதான் குழந்தை வந்து சிறுநீர் கழிக்க போகணுங்கிறதையே அவன் தடுப்பான். அவன் அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயங்கிறது கூட ஒரு தகப்பன் புரிஞ்சிக்காமல், இல்லை இதை விட முக்கியம் நம்ம சாமி தரிசனம் பண்ணணும், அங்கே சீக்கிரம் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைங்க அவனுடைய வண்டி சவுண்டு கேட்டாலே அரண்டு போய் வீட்டுக்குள்ளே அங்கங்கே செட்டில் ஆகி படிக்கிற மாதிரியும், வேறு ஏதாவது துணி துவைக்கிற மாதிரியோ இல்லை துணி தைக்கிற மாதிரி இருந்தால் தைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய, அதாவது அப்பாவை கண்டா பாசமாக இல்லாமல் பயமாக இருக்கக்கூடிய பிள்ளைங்க. அது மொழி தெரியாத ஊரில் அவங்களுக்கு ஆறுதலாக இருந்த அம்மாவையும் இழந்துட்டு நிற்கும்போது அந்த குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட சூழலில் அந்த பாடல் வரி வரும். நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள் தண்ணியிடம் சேருவதில்லையே. ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான், இப்போது நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், நம்ம மனைவிகிட்ட தப்பாக இருந்துட்டோம், நம்ம குழந்தைங்கள்ட்ட தப்பாக இருந்துட்டோம், நம்ம பக்கத்தில் இருக்கிறமோ நினச்சிருந்தோம், ஆனால் அவங்க மனசில் நம்ம ரொம்ப தூரத்தில் இருந்திருக்கோம் அப்படின்னு அவன் புரிஞ்சுட்டு அந்த பாடல் வரிகளில் சொல்கிறான். ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ அதை உணர்த்துறாங்க. நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள் தண்ணியிடம் சேருவதில்லை என்ன விதியோ, இன்றுதான் என் முகத்தை பார்க்கிறேன், கண்ணிலே ஈரம் சேருதே, கல்லிலே பூவும் பூக்குதே அப்படின்னு. கண்ணிலே ஈரம் சேருதே, கல்லையும் காலம் மாற்றுதே. புரியுதுண்ணா. எனக்கு என்ன கேள்வினா, இப்போ உங்களுடைய அந்த வரிகள் நீங்கள் பண்ணுற படங்கள்லாம் உங்களுடைய வரிகளே தெரிஞ்சோம் இதான் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இயற்கையாக அமையுதா இல்லை நீங்கள் உள்வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதுறீங்களா? இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் போட்டு கொடுத்த பாதை தான். நீங்கள் சங்க பாடல்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழ் திரைப்பாடல்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, கதை சொல்லாத பாடல்கள் கிடையவே கிடையாது. சமீப காலத்தில் வேணால் அந்த ஒரு 10-15 ஆண்டு காலத்தில் வேணால் நிறைய காதல் பாடல்கள் அப்படி இப்படின்னு முழுமையாகவே இருக்கலாம். முன்னாடியெல்லாம் ஒரு படத்தில் ஒரு காதல் பாடல் இருக்கும், ஒரு சோக பாடல் இருக்கும். அந்த சோக பாடலில் கதையுடைய சாராம்சத்தை நம்ம முழுமையாக புரிஞ்சிக்க முடியுது இருக்கும். நிறைய பாடல்கள் இருக்குது, நம்ம உதாரணம் சொல்லலாம். நான் பொதுவாகவே கதை சார்ந்த விஷயங்களை உள்ளே வைக்கணும்னு நினைப்பேன் நான். அதாவது என்ன பாடலாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ஹீரோவோட இன்ட்ரடியூசிங் பாடலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கிளப் சாங்காக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு காதல் பாடலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சோக பாடல்களாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே கதையோடு சேர்ந்து வரிகளை இணைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கவிஞன் தான் நான். ஓகே. அப்போ நான் முதல் பாடல்லேருந்தே அதான் செஞ்சுட்டு வரேன். ஆமாம், என்னுடைய கோஷலாவிலேருந்தே அதுலேயே இன்னொரு பாடல் இருக்கும். அது நிறைய பேர் கேட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியாது, ஏன்னா ஆடியோவில் இருக்காது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு நாள் காலேஜுக்கு போவான், அந்த பொண்ணு இருக்க மாட்டான். அவளை இல்லையே காணுமேன்னு தேடிக்கிட்டு அந்த பொண்ணுடைய தோழி அவளை தேடி போவான். அந்த பொண்ணு சொல்லுவா, உன்னோட டார்ச்சர் தாங்காமல் ஊருக்கு போயிட்டாம்பா, எனக்கு அவள் அட்ரஸை கொடு, நான் போய் பார்க்குறேம்மா. நான் அதெல்லாம் தரமாட்டேன், உன் டார்ச்சர் தாங்காமல் தான் ஊருக்கு போயிருக்கா, அவள் அட்ரஸ் கொடுத்தா நீ அங்கேயும் போய் தொல்லை பண்ணுவேன் அப்படின்பா. அப்போ அவள்கிட்ட கெஞ்சுவாங்க, என்னை புரிஞ்சுக்கோ, எனக்கு அவள் அட்ரஸை கொடுன்னு கேட்பான். அவள் இவனுடைய கெஞ்சுதலுடைய அந்த ஃபீல் தாங்காமல் அவள் என்ன சொல்லுவா, உண்மையிலேயே எனக்கு அவள் எந்த ஊருக்கு போயிருக்கான்னு தெரியாது, ஆனால் அவள் காரைக்குடின்னு சொன்னான், அது மட்டும்தான் தெரியும். காரைக்குடியில் எந்த தெரு, என்ன டோர் நம்பரு, என்ன ஃபோன் நம்பரு, பின்கோடெலாம் எனக்கு தெரியாதுன்றான். உடனே அவன் சந்தோஷமாயிடுவான். காரைக்குடின்னு சொல்லிட்டு இல்லை, அது போது எனக்கு பொண்ணு பஸ் ஏறி உட்காந்துருவான். இப்போது ஒரு மனிதன் பாருங்கள், காரைக்குடியில் அவன் எங்கே போய் தேடுவான் அவளை, ஆனாலும் அவளை கண்டுபிடிச்சவங்க நம்பிக்கையில் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காருவான். இப்போ அங்கேருந்து பாட்டு ஆரம்பிக்கும்.
அப்போ நான் அதுலேயே அந்த கதையை தான் சொல்லியிருப்பேன். ஏதோ ஒன்று உன்னை நோக்கி கூட்டிச் செல்லுது, இதை காதல் என்று எந்த நெஞ்சம் கத்திச் சொல்லுது, பறவை பறந்த தடையும் காற்றில் தெரிவதில்லையே, தெரிந்தும் இதயம் தேடல் நிறுத்தவில்லையே, ஏதோ நீ பக்கமுள்ளதாய் ஒரு உணர்வு, என் கண்ணை தின்னதே உன் கனவு அப்படின்னு சொல்லி. ஏதோ ஒன்று உன்னை நோக்கி கூட்டிச் செல்லதே, இதை காதல் என்று எந்த நெஞ்சம் கத்திச் செல்லதே. இப்போ பறவை பறந்த தடையும் காற்றில் தெரிவதில்லை, அதோட டெசிபிள் வேணால் நம்ம சிஸ்டத்தில் பார்க்கலாம், ஆனால் அதோடைய காட்சியை கண்ணில் பார்க்கலாம், அதனுடைய ரேகை பதிகிற நம்ம பார்க்க முடியுமா? அந்த மாதிரி தான் நீ பறந்த தடை எனக்கு தெரியல, அதே மாதிரி நீ காரைக்குடியில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் தெரிஞ்சு என்னுடைய இதயம் தேடுறதை நிறுத்தலை, உன்னை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறது. அதை பார்த்துட்டு பூதி பண்ணி சார் ரொம்ப மெல்ட் ஆனார், ரொம்ப நல்லா இருக்குது, கதைக்கு ஆப்டாக எழுதுறீங்க அப்படின்னு. அதுவும் ஹரிச்சரன் சார் பாடினார். ஓகே, அதனால் நான் அப்பையிலேருந்து கதைக்கான பாடலை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம அந்த அயோத்தி படத்தை வந்து அப்துல் மாலிக்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் வரும் பாருங்க, அது வந்து வார்த்தையால சொல்ல முடியாது, எல்லாரும் வந்து அந்த கண்ணீர் விட்டு தான் அழுவாங்க. அந்த மேஜிக் எப்படின்னா நிகழ்ந்தது அந்த இடத்துல? நான் முன்னாடியே சொன்னதான் சார், எப்பொழுதுமே அந்த அப்துல் மாலிக் சீதாராமன்ங்கிறது நம்ம கதை கொடுத்தது தான். நானாக வந்து ஒரு ஃபீல் பண்ணி ஒரு புது பேரை கொடுக்கல. அந்த கதையில் சசிகுமார் சாரோட பேர் அப்துல் மாலிக், அவனுடைய பேர் பல்ராம். ஆனால் பல்ராம்னு வைக்கிறதுக்கு நமக்கு அங்கே அந்த டியூனில் இடம் இல்லாமல் இருந்துச்சு. சீதாராமனுங்கிறது எல்லாமே நம்ம கண்டென்ட் தான் போய் சேரணும். இப்போ நீ வேறு மதமாக இருக்கலாம், நான் வேறு மதமாக இருக்கலாம், நம்ம ரெண்டு பேரையும் இணைக்கக்கூடிய மார்க்கம் ஒன்றே ஒன்றுனா அது அன்பின் மார்க்கம் தான். அதை சொல்லக்கூடிய இடம் அங்கே வலுவாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து லிரிக்க அங்கே போகிறோம். அப்துல் மாலிக்கும் சீதாராமனுங்கிற அங்கே நம்ம போஸ்ட் பண்ணோன்னே ஏற்கனவே அவன் சொல்லிட்டான், பையா உன் பேர் என்னன்னு கேட்கும்போது அப்துல் மாலிக்கும் போது அவன் தன்னை மறந்து கட்டி பிடிச்சி அந்த அந்த கட்டி பிடிச்சி ஹக் பண்ணுறதுலே தெரிஞ்சிருச்சு அவன், நான் இத்தனை வருஷம் நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், உங்களெல்லாம் எவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன், நீங்களாம் என்னோட உடன் பிறந்த சகோதரர் தாங்கிறத இந்த தருணத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே நம்ம சொல்ல வேண்டியதில்லைங்க. அந்த வரிகள் இப்போ சொல்ல முடியுமாண்ணா? ஏன்னா அவ்வளோ வந்து வரிகள் கொண்ட ஒரு வரிகளாக இருக்கும். நான் இந்த இடத்துல நிச்சயமாக சொல்கிறேன். இந்த ஆறாரோ பாடல் முழுக்கவே பார்த்தீங்கன்னா எல்லா வரியிலையுமே அன்பை பின்னி பின்னி எழுதியிருப்போம். ஒவ்வொரு வரிக்கு கீழையும் அன்பை கோட் பண்ணியிருப்போம். ஏன்னா அங்கே அன்பு தான் மையப்படுத்துகிறோம். நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும், அன்புடைய தோட்டமாகும் எல்லா ஊருமே, எந்த மதம் ஆன போதும் எந்த மொழி பேசும்போதும் அன்பின் வழி போகும்போது எல்லாம் மாறுமே. அதில் தான் உங்களுக்கு வரும் அப்துல் மாலிக்கோ சீதாராமனோ எல்லாம் ஒன்று தான், அன்பின் வழி போகும்போது எல்லாம் நன்று தான் அப்படின்னு அந்த பாடல் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அன்பை பற்றியே வந்திருக்கும். முன்னாடி வரிகள் வேறையாக இருக்கும், அதை கனெக்ட் பண்ணுற வரி பார்த்தீங்கன்னா கீழே அன்பு அன்பு அன்புன்னு தான் மாறும். எல்லா நாடுமே விதை நெல்லாய் மாறுமே, ஒரு வெள்ளைத்தாளின் போது பல வண்ணம் சேரும்போது அங்கே தான் உண்டாகும் தன்னால் மாற்றமே, எல்லாமே அன்பு 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 அன்புன்னு கோட் பண்ணி அந்த பாடல் முழுக்கவே ஒரு அன்பு மயமாக தான் அதை பண்ணியிருப்பாங்க. அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் வந்து பண்ணுறீங்க? நிறைய வாய்ப்புகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாடலாக வந்து இன்னும் எதுவும் நம்ம கைக்கு வரல. காற்றோடு பட்டம் போல பாடல் வந்து எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. நீலோத்தி பாடல் வந்து அந்த அங்கீகாரத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கியிருக்கு, இன்னுமே என்னுடைய பொறுப்புமே கூடுதலாக்கியிருக்கு. இப்போ எங்கே போனாலுமே நீலோத்தி மாதிரி அடுத்த பாடல் ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மாதிரி கதை சூழல் அமையணும், அந்த மாதிரி மெட்டு அமையணும், அந்த மாதிரி சொல் அமையணும். ஆனாலும் அந்த பொறுப்போடு நான் இருக்கேன். அடுத்தடுத்த பாடல்கள்லேயும் இந்த மாதிரியான வார்த்தைகள் நிறைய பயன்படுத்தி மக்கள்கிட்ட தொடர்ந்து நல்ல பேர் எடுக்கணும், இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய நல்ல பேர் எடுக்கணும், நிறைய நல்ல பாடல் எழுதுங்க தான் என்னுடைய நோக்கம். பேசிகிட்டு இருக்காங்க. வாய்ப்புகள் கிடைக்கிற இடங்களில் நிச்சயமாக நல்ல அறம் சார்ந்த அழகான பாடல்களாக எழுதுவேன்னு விசில் டிவி மூலமாக நான் எல்லா மக்களுக்கும் சொல்லிக்கிறேன். புரியுதுண்ணா. ஆக்சுவலாக 2023 அயோத்தி, 2025 வந்து சிறை, 2026 எந்த படம்னு சொல்லி காத்துட்டு இருக்கோம்ண்ணா? நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சில படங்கள் எழுதியிருக்கேன், 2025 எழுதின படங்கள். இன்னும் வேறு சில படங்களுடைய பாடல்களும் இருக்குது. எல்லா படத்துலையும் காற்றோடு பட்டம்புலுக்கு, ஓஷலாவுக்கு, நீலோத்திக்கு என்ன ஆதரவு கொடுத்து ஒரு எஃபர்ட் போட்டோமோ அதே எஃபர்ட் தான் போட்டிருக்கேன். மக்கள்கிட்ட அது வந்து சேர்றதை பொறுத்து தான் அவங்களுடைய ஆதரவும் அன்பும் பெருகிறது இருக்குது. இப்போ உதாரணமாக சமீபத்தில் லாக்டவுன் ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுதியிருந்தேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதாநாயகிக்கு ஒரு சின்ன தப்பு நடந்துடும், அவளுக்கே தெரியாமல் ஒரு தப்பு நடந்துடும். அந்த தப்புலேருந்து அவள் மீண்டு வரணும். அவள் குடும்பமும் ரொம்ப எளிமையான, அவன் மேலே ரொம்ப நம்பிக்கையும் அன்பு வச்சுருக்க குடும்பம். பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் தன்னோட தப்பு சரி பண்ணணும். அப்படிங்கிற சூழலில் லாக்டவுனை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது. எப்படி இப்போ அவள் தப்பை சரி பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு இடத்துல அவளுடைய பரிதவிப்பு சொல்லக்கூடிய ஒரு பாடல். அதில் பார்த்தீங்கன்னா அழகான ராணின்னு ஒரு பாடல் ஆரம்பிக்கும்.
அதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு வரி எழுதியிருப்பேன் சரணத்தில். அந்த பாடலில் சரணத்தில் பார்த்திங்கன்னா, பூக்கடையின் கீழே தானே சாக்கடையும் ஓடும் இங்கே, அதனால் என்ன அதன் வாசம் குறையாதிங்கே, வெண்ணிலவின் பாதி பாகம் தேய்பிரையும் ஆகி போகும், அதனால் என்ன அதன் மீதியே மறையாதிங்கே. அதாவது நம்ம கண்ணுக்கு தேய்பிரை தெரியும், ஆனால் நிலவு அதனால் பாதி நிலவாக இருக்கா கிடையாது. அதனுடைய பாதி வெளிச்சம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது, மீதி வெளிச்சம் அதோடு தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நீ தப்பு பண்ணலை, ஆனால் தப்பு பண்ணதா உலகம் உன்னை நம்பக்கூடிய சூழல் இருக்குது. அதுக்காக நீ பயந்துகிட்டு இருக்காத. பூக்கடைக்கு கீழே தான் சாக்கடை. நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம், கோயில் பகுதிகளில், சந்தைகள் பகுதிகளில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சாக்கடை ஓடும், மேலே ஒரு பூக்கடை இருக்கும். அதுக்காக யாரும் பூ வாங்காமல் போகிறதில்ல. பூவுக்கான மதிப்பு பூவோடு சேர்ந்தது. அது மாதிரி தான் நீ வந்து ஒரு பூ மாதிரி தான். என்ன, உனக்குள்ளே நிகழ்ந்த ஒரு தப்புங்கிறது உனக்கே தெரியாமல் நடந்த விபத்து. அதனால் நீ அதுக்காக வருத்தப்படாதுன்னு அவர் ஒரு மோட்டிஃபை பண்ணி கொண்டு வர்றது தான். மூளையிலே நீ கிடந்து வாழ்ந்தது போதும், வீதியிலே நீ இறங்கு வழிகளும் ஓடி போகும், நன்மைகளும் தீமைகளும் யாரிடம் இல்லை பாரு, உண்மைகளை தான் அறிந்து வாழ்ந்திட நீயும் பாருங்கிற மாதிரி அந்த பாடல் வரி போகும். அப்போ நம்ம ஒவ்வொரு பாடல்லையும் நம்மளுடைய எஃபர்ட்டை போடுறோம், நம்மளுடைய அந்த கதையும் கொண்டு வந்து வைக்கிறோம், அதை கவிதையாகவும் எளிமையாகவும் கொண்டு வந்து சொல்கிறோம். சில வரிகள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருது, சில வரிகள் வந்து அது காற்றோடு பட்டம் போல மாதிரி அப்படியே போயிடுது. என்ன, எது எடுத்துக்கப்படுதோ அது நமக்கு திருப்பி பாராட்டாக கிடைக்கிது. அதனால் தொடர்ந்து என்னுடைய வேலையை நான் சிறப்பாக செய்யறது முயற்சி பண்ணுறேன். சூப்பர்ண்ணா. எங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு வந்து ரொம்ப நன்றிகள்ண்ணா. முதல்ல நான் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு நன்றி சொல்லணும். விசில் டிவி நேயர்களுக்கு மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நடராஜன் உங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நந்தா சார் உங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் இந்த மறுபடியும் நன்றி. நன்றிண்ணா.